மிஸ்டர் பிரபுங்களா? ம். நான் விஎம்கேர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. நீங்க அட்மிட் பண்ணீங்கல்ல, அந்த பெரியவருக்கு லைட்டா கான்சியஸ் வருது. அவர் ஏதாவது பேசினாரா? இல்ல உடம்புல மட்டும் சின்ன சின்ன அசைவுகள் இருக்கு. ஒருவேளை அவருக்கு எந்த நேரத்திலயும் கான்சியஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். சரிங்க, நான் வந்து பார்க்குறேன். ஓகே சார், தேங்க்யூ. டாக்டர் வாங்க. ஹலோ டாக்டர். எப்படி? நீங்க போனதுக்கு அப்புறம் இவருக்கு பெருசா எந்த ரியாக்ஷனும் இல்ல. பட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் உடம்புல சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஏதாவது பேசினாரா? இல்ல, ஆனா பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. டாக்டர், நான் வேணா இப்ப பேச ட்ரை பண்ணட்டுமா? ஷூர், பேசுங்க. ஐயா, ஐயா, யார் வந்திருக்கேன்னு தெரியுதா? அன்னைக்கு உங்களை கார்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தனே. பிரபு, பேச்சு கொடுங்க. அவருக்கு கான்சியஸ் வருது. ஓகே. ஐயா, பெரியவரே, கண்ண தரங்க. பெரியவரே, இவர் யார் தெரியுதா? உங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாரே, பிரபு. பிரபு பிரபு, என்ன எதுக்கு தேடி வந்தீங்க? சத்யா. சொல்லுங்க. சத்யா. பிரபு. சொல்லுங்க. சத்யாவ. சத்யாவ கார்ல சத்யாவ ஒன்னும் புரியலையா? சத்யாவ கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. சத்யாவ பிரபு. ஸ்பீடா. புரியலையா? ஸ்பீடா பிரபு. ஸ்பீடா ஸ்பீடா. சத்யா. சத்யாவோட ஐயா, 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 ஐயா. டாக்டர், என்னாச்சு? தலையில அடிபட்டதுனால கான்சியஸ் வரதும் போறதுமா இருக்கு. ஏதோ சொல்ல வந்தாரு, ஆனா அதுக்குள்ள. ஆமா, சத்யாங்கிறது யாரு? சத்யா என்னோட வைஃப். அப்போ சத்யாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்கு ட்ரை பண்றாரு. அப்படிதான் இருக்கும் டாக்டர். ஆனா என்னன்னு சொல்லாம மயக்கமாயிட்டாரு. கவலைப்படாதீங்க பிரபு, சீக்கிரமே மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சிருவாரு. டாக்டர். சொல்லுங்க. அவர் எந்திரிச்சார்னா எந்த டைமா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் உடனே வந்து பாக்குறேன். நிச்சயமா. கர்ப்பம் தரிக்க வாய்ப்பே இல்லாத அந்த சத்யாவுக்கு குழந்தை பொறுக்குன்னு அந்த கிழவி சொன்னாளா? அத நம்பி இந்த மாமாவும் சத்யாவை அங்க அனுப்பி வச்சிருக்காரா? எல்லாமே போச்சு. வீடு இப்ப பயங்கர சந்தோஷமா இருக்கு. அண்ணன் சௌமியா எல்லாரும் இப்ப மூலிகை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை நாள் சத்யா மேல கோவமா இருந்த பிரபு கூட இதை நம்ப ஆரம்பிச்சிட்டான். பிரபு மட்டும் அவ பக்கம் சாஞ்சிட்டான், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த கிழவி கொடுக்கிற பில்டப்ப பார்த்தா அந்த மூலிகை சக்தி வாய்ந்ததா தான் இருக்கும். ஆனா அதை விட இந்த சக்தி வாய்ந்தவளா இருக்காளே. அவளை இங்க இருந்து துரத்தலான்னு நம்ம என்ன பிளான் போட்டாலும் அத அவ ஜெயிச்சிடுறா. ஐயோ, இந்த மூலிகை விஷயத்திலயும் அவ ஜெயிச்சிட்டா
என்ன பண்றது? சத்யாவால் அந்த மூலிகை நிச்சயமா கொண்டு வர முடியாது. ஏன்னா கர்ப்ப விருத்தி செடியை சுத்தியும் விஷப்பாம்பு இருக்கிறதா கிளவி சொல்லியிருக்கு. அதை மீறி மூலிகை எப்படி எடுக்க முடியும்? அதுவும் இல்லாம மூலிகை எடுக்க போனவங்க யாரும் உயிரோட திரும்பி வந்ததில்லையா? கவலைப்படாது. குழந்தை வேணும்னு ஆசையா போயிருக்கிற சத்யா கண்டிப்பா வெறுங்கையோட தான் திரும்பி வருவாங்க. இல்ல உயிர் இல்லாம வெறும் உடம்பு மட்டும்தான் வரும். இல்லங்க, நாம அப்படி நம்பிட்டு இருக்க முடியாது. ஒருவேளை அந்த செடியை பறிச்சுட்டு வந்துட்டானா நம்மளால என்னங்க பண்ண முடியும்? அந்த மூலிகைய சாப்பிட்டு அவ கர்ப்பப்பை பலமாயிடுச்சுன்னா பிரபு மன்னிச்சு அவளை ஏத்துக்குவான். அதுக்கப்புறம் அந்த சத்யா நம்மள துரத்தி துரத்தி அடிப்பான். அதுக்கு நாம இடமே கொடுக்க கூடாது. முதல்ல நாம் அவளை துரத்தி ஆகணும். சத்யா மூலிகைய பறிக்க கூடாது. என்னங்க சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? ஏதாவது யோசிங்க. அது ஒரு விஷயமே இல்லை. சத்யா கர்ப்ப விருத்தி செடியோட பக்கத்துல கூட போக விடாம நான் பண்றேன். ஐயோ, இவ்வளோ பெரிய காட்டுல இருந்து எப்படி அந்த மூலிகையை நான் தேடி கண்டுபிடிப்பேன்? ஆனா கண்டுபிடிச்சே ஆகணும். என் அமுல் பேபியோட சேரணும்னா நான் இதை பண்ணி தான் ஆகணும். நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஏய், சத்யாவோட பைக் இங்கே தான் நிற்கிது. அந்த சத்யா இந்த வழியை தான் போயிருக்கா. அவளுக்கு இந்த மூலிகை கிடைக்கக்கூடாதுரா. வாங்கடா போய் தேடலாம்.
கடவுளே, என் உயிருக்குள்ள ஒரு உயிர் கொடியை பூக்க வைக்கிற மூலிகையை தேடி நான் வந்திருக்கிறேன். அது கிடைச்சா என் குழந்தையும் வாழ்க்கையும் ஒரே நேரத்தில் எனக்கு கிடைக்கும். இதான் அந்த மூலிகை என் கண்ணில் காட்டணும். இது எவ்வளவு தேடி அந்த மூலிகை கிடைக்க மாட்டுது. ஆறு மாசம் இங்க இருந்து பிரபுவோட மனச மாத்த தானே நீங்க வந்த. இன்னும் 6 வாரத்துல உன்னை நான் இந்த வீட்டை விட்டு துரத்துறேன். ஏய் வாங்கடா, அந்த வழியா போய் பார்ப்போம். வாங்க. சத்யா பிரபு பிரிஞ்சிருந்தாங்க, இப்ப ஒன்னா இருக்காங்க. இதுக்கு மேல என்னமா வேணும்? குழந்தை வேணுமே மாமா, அது கிடைக்குமா? சத்யாக்கு குழந்தை பிறக்க முடியாதுன்னா அப்ப பிரபுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். பிரபுக்கு ஒரு வாரிசு வேண்டாமா? இந்த வம்சம் விருத்தியாக வேண்டாமா? தெரியலையே, எந்த பக்கம் போனா அந்த மூலிகை இருக்கும், எப்படி தேடுறதுன்னு தெரியலையே. விருட்சத்தை காக்கும் நாகங்கள் இருப்பதால் வழியில் செல்ல வேண்டாம். எங்களை மீறி ஒன்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது.
வந்த வேலை முடிஞ்சது. வாங்கடா போலாம். என்னாச்சுங்க? சத்யாவை தடுக்க போன ரவுடிங்க கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா? இந்நேரம் சத்யாவை அடிச்சு ஏதாவது பண்ணிருப்பாங்களாங்க? கவலையை விடு, அவனுங்க ரொம்ப மோசமானவனு. இந்நேரம் சத்யாவை உண்டில்லன்னு பண்ணிருப்பாங்க. ஏங்க, நீங்க சொல்ற மாதிரி நடந்திருந்தா சக்சஸ்னு ஏதாவது தகவல் வந்திருக்குமே. ஏன் இன்னும் கால் வரல? எனக்கு என்னவோ பயமா இருக்கு, ரொம்ப டென்ஷனாவும் இருக்குங்க. இந்த விஷயத்துல அந்த சத்யாவை ஜெயிக்கவே விடக்கூடாது. எவ்வளவு டென்ஷன் ஆகுற? போன் பண்ணி கேக்குறேன். முதல்ல பண்ணுங்க. என்னாச்சுங்க? நாட் ரீச்சபிள்னு வருது. இருங்க, நான் ட்ரை பண்றேன். டென்ஷன் பண்றானுங்க என்ன. என்ன ஆனாலும் சரி, சத்யா கர்ப்ப விருத்தி செடியை எடுக்கவே கூடாது. போட்ட சபதத்துல நாம ஜெயிச்சே ஆகணும். சத்யா, சத்யா, எழுந்துரு சத்யா, எழுந்துரு. நீ சாக பிறந்தவல்ல, சாதிக்க பிறந்தவ. எவ்வளவு தடை வந்தாலும் நீ அந்த மூலிகையை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். அப்பதான் நீ பிரபு கூட ஒண்ணு சேர முடியுமா? அதுதான் என்னோட ஆசையும். சத்யா, எழுந்துரு சத்யா, சத்யா எழுந்துரு. இன்னுமா ஆசைப்பட்ட மாதிரி கற்பக விருட்சத்தை நான் எடுத்தே தீருவேன்.